வணிக நிகழ்வுகள் மற்றும் ஊக்க பயணங்களுக்கான முக்கிய இடமாக இந்திய பெருநிறுவனங்கள் மத்தியில் மலேசியாவின் நன்மதிப்பு கூடியுள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இதையடுத்து இவ்வாண்டு புதுடெல்லியில் நடைபெறும் தெற்காசிய பயணம் மற்றும் சுற்றுலா பரிமாற்ற SATTE வர்த்தக கண்காட்சியில் MICE எனப்படும் கூட்டங்கள், ஊக்கத்தொகைகள், மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் பகுதிகளிலும் மலேசியா முக்கிய கவனம் செலுத்துகிறது. மலேசியா 2024ஆம் ஆண்டில் இந்திய சந்தையில் சிறந்த MICE இடமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சிசார் சுற்றுலாவில் தொடர்ந்து முன்னணி வகிக்கவும் ஆர்வமாக உள்ளது. டூரிசம் மலேசியாவின் புதுடெல்லி அலுவலக இயக்குனர் ஆபாட் ஜோஹானிப் முகமது அலி அவ்வாறு கூறினார். MICE சுற்றுலாவுக்கு உள்ளூர் நிறுவனங்கள் சலுகைகள் தருவதால் அனைத்துலக மாநாடுகள், பெருநிறுவன நிகழ்வுகள் மற்றும் ஊக்குவிப்பு பயணங்களுக்கான சிறந்த தேர்வாக மலேசியா திகழ்கிறது என்றார் அவர். இவ்வாண்டு இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் மலேசியாவின் சுற்றுலா ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள், ஷாப்பிங், கேளிக்கை பூங்காக்கள், குடும்ப விடுமுறைகள் மற்றும் தேனிலவு பேக்கேஜ்களில் ஆர்வமுள்ள பயணிகளை ஈர்ப்பதிலும் கவனம் செலுத்துகின்றன. முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து வந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 72 விழுக்காடாக அதிகரித்து 1.13 மில்லியனாக பதிவாகியது. இந்திய பயணிகளுக்கான 30 நாள் விசா விலக்கு கொள்கையை 2026 டிசம்பர் 31 வரை அரசாங்கம் நீட்டித்துள்ளதும் சுற்றுலாத்துறைக்கு பெரும் ஊக்குவிப்பாக உள்ளது. முன்பெல்லாம் ஒரு சராசரி இந்திய பயணி தனது மலேசிய வருகை குறித்து முடிவு செய்ய சுமார் 60 நாட்கள் ஆனது. ஆனால் இப்போது முடிவு நேரம் 2 வாரங்களுக்கும் குறைவாகவே உள்ளது. இதன் விளைவாக கடைசி நிமிட முன்பதிவுகள் கணிசமாக உயருவதாக ஆபாட் ஜோஹானிப் கூறினார்.